எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிலீவ் இன் டைம். இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல். நம்மளோட சேனலுக்கு நீங்க வரது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கணும். ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்மளோட சேனலை பத்தி கொடுத்துக்கிறேன். இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் லைஃப்பை டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள், நிறைய கருத்துக்கள், நிறைய கதைகள் நம்மளோட சேனல்ல இருந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்குங்க. அந்த குறிக்கோளை நோக்கி தான் ஓடணும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு முன்னாடி வேற ஏதாவது ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அந்த விஷயத்தை நான் மறந்துடுறேன். அந்த மாதிரியான பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த பாட்காஸ்ட் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா 2 சின்ன பசங்க இருக்கிறானுங்க. அந்த 2 பேருக்கும் டெய்லி எதையாவது வாங்கி தின்னே பழகிருச்சு. ஈவினிங் ஆச்சுன்னா வயிறு கபகபன்னும், ஏதாவது சாப்பிட்டாதான் இவங்களுக்கு ரிலாக்ஸிங்கா இருக்கும். அப்படிப்பட்ட பசங்களுக்கு அன்னைக்கு அன்பார்ச்சுனேட்டா எதுவுமே ஸ்நாக்ஸும் இல்ல, வாங்கி சாப்பிட்றதுக்கு காசும் இல்ல. ஸோ 2 பேரும் பிளான் பண்றாங்க. மச்சான், நம்ம போயிட்டு அந்த குண்டனை பாக்குறோம்டா, அவனோட எதனா ஒரு பெட் மேட்ச் போடுவோம். பெட் மேட்ச் போட்டோம்னா நம்ம ஜெயிக்கிற மாதிரி ஒரு கேமை வந்து டிசைன் பண்ணிப்போம். அவன் கண்டிப்பா தோத்துருவான். தோத்துட்டானா நம்ம 2 பேருக்கும் சேர்த்து அவன் தான் வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி பெட் மேட்ச் வச்சுக்கலாம்டா அப்படின்னு பிளான் பண்றாங்க. அதுக்கேத்த மாதிரி அந்த கொஞ்சம் ஃபேட்டா இருக்கிற பையனை போய் மீட் பண்றாங்க. மீட் பண்ணிட்டு, ஏ பெட் மேட்ச் ஆடலாம் வரியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன மேட்ச் அப்படின்னா, இங்க பாரு, நம்ம ஊர்ல ஒரு தண்டவாளம் இருக்குல்ல, ட்ரெயின் போற தண்டவாளம், அது மேல நம்ம 3 பேரும் நடப்போம். யாரு வந்து அந்த ரீச் பாயிண்ட போய் டச் பண்றோமோ அவங்க ஜெயிச்சுட்டாங்க. மீதி 2 பேரு காசு போட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தரணும், ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி ஓகே அப்படின்ற மாதிரி அந்த பையனும் ஒத்துக்கிறான். இவனுங்களுக்குள்ள என்ன பிளான்னா, 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஜெயிச்சுன்னு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களுக்குள்ள பிளான் போட்டுக்கிறானுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் அந்த ரயில்வே ட்ராக்குக்கு போறாங்க. 3 பேரும் ஒரு ஒரு தண்டவாள கம்பி மேல ஏறிக்கிறாங்க. 3 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒல்லியான அந்த 2 பேர் ஆஸ் இட் இஸ் எப்பவும் போல நல்லா தான் வேகமா நடக்கிறாங்க. பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆச்சுன்னா அவங்க கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்காங்க. பட் இந்த குண்டா இருக்கிற பையன் என்ன பண்றான்னா, இவன் வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து கன்சிஸ்டண்டா தான் நடந்துட்டு இருக்கான். வேகமாலாம் நடக்கல, பொறுமையா நடந்தாலும் அதே சீரா நடந்துட்டு இருக்கான். இவன் நடந்துட்டு இருக்கிறத அந்த 2 பசங்க பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்னடா இவன் ஜெயிக்க கூடாதுன்னு தான் நான் இப்படி வச்சோம், அவன் என்னடா கொஞ்சம் கூட அல்ட்டிக்காம நடந்துகிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி இவனுங்க பேசிக்கிட்டே வேற நடக்கிறானுங்க. சோ அதுல அவனுங்களோட கவனமும் செதறுது. ரெண்டாவது, அவனுக்கு காலை பார்த்து பார்த்து வைக்கிறானுங்க. அடுத்த காலை இப்படி வைக்கணும், அடுத்த காலை இப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு பயந்து பயந்து காலை வைக்கிறாங்க. ஆனா இந்த ஃபேட்டா இருக்கிறவன் அதை பத்தி கவலையே படல. அவன் பாட்டுல நேரா போயிட்டே இருக்கிறான். அவன் பார்வையே நேரா தான் இருக்குது, காலை கூட அவன் பார்க்கவே இல்லை. சோ இதே மாதிரியே போயிட்டு இருக்கப்போ ஒரு பையன் விழுந்துடுறான். ஆஹா, ஐயோ இந்த நாய் வேற தோத்துருச்சு, நம்ம தோத்தனா நம்ம தான் அவனுக்கு வாங்கி தரணும், விட்டுறாதரா தம்பி, விட்டுறாதரா விட்டுறாதா அப்படின்ட்டு ஆடுகளம் படத்துல வர மாதிரி சரி தம் கட்டி போவோம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ் மேல அடுத்த காலை தூக்கி வைக்கிறதுக்கே அந்த பையனுக்கு வந்து கஷ்டமா இருக்கு. ஆனா இந்த ஃபேட்டா இருக்கிற பையன் வந்து எதை பத்தியும் கவலைப்படல. அவன் பாட்டுல போயிட்டே இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவன் ரீச் பண்ண வேண்டிய அந்த ஃபைனல் பாயிண்ட்டையும் ரீச் பண்ணிடுறான், ஜெயிச்சிடறான். இந்த 2 பசங்களுக்கும் சரி ஷாக்கு. டேய், எப்படி அவனால இதை பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பசங்களும் அந்த குண்டா இருக்கிற பையன் கிட்ட வந்து கேக்குறாங்க. அவன் அசால்ட்டா சொல்றான், நீங்க என்னடா சொன்னீங்க, அந்த எண்டு பாயிண்ட் தானே டார்கெட்னு சொன்னீங்க. அப்ப என் கவனம் அந்த எண்டு பாயிண்ட்ல மட்டும்தான் இருந்துச்சு, அதனால தான் நான் அட்டைன் பண்ண முடிஞ்சு. நீங்க தான் அவசரப்பட்டு உங்க காலை பார்த்து நடந்தீங்க. நீங்க காலை பார்த்து நடக்கிறதுனால உங்களுக்கு பதட்டம் வந்துருச்சு, அதனால தான் தோத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி அந்த குண்டா இருக்கிற பையன் அசால்ட்டா சொல்லிட்டு 2 பேர்கிட்டயும் வந்து, நாளைக்கு நீங்க தான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரணும் சரியா, அவங்க 2 பேருக்குலயும் காசு இல்லைன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கா நாளைக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அசிங்கமும் படுத்திட்டு போயிட்டான். ஆக்சுவலி இந்த கதையில இருந்து என்ன நமக்கு புரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த ஃபேட்டா இருந்த பையன் கிட்ட ஒரு விஷயம் இருந்துச்சு. அவன் கோல்னு ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவனோட கவனம் அந்த கோல்ல தான் இருந்துச்சு. அவன் காலை பார்க்கவே இல்லை. நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா, நம்ம கோலை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஆனா அந்த கோலை ரீச் பண்றதுக்கு முன்னாடி நம்ம காலுக்கு பக்கத்தையே பார்த்துட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கு போனோம்னா நமக்கு என்ன தேவை, நம்ம ஃபிட் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டோம்னு வைங்களேன். ஃபிட் ஆகிறதுக்கு என்ன தேவை, நமக்கு ஒரு ஜிம் எக்யூப்மெண்ட்லாம் தேவை, நமக்கு வந்து ஜிம் ஷூ தேவை, ஜிம் டிஷர்ட் தேவை, ட்ராக் பேண்ட் தேவை, இவ்வளவு யோசிக்கிறீங்க. ஆனா அவன் என்ன யோசிக்கிறான்னா, எனக்கு கால் இருக்கு, கை இருக்கு, இது போதும், இதை வச்சு நான் இப்ப ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி கோலை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடறான். ஆனா நம்ம காலுக்கிட்டேயே பார்த்துக்கிட்டு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கே தவிர நம்ம பண்ண வேண்டிய விஷயம் அங்கேயே இருக்கு. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எது பண்ணணும்னாலும் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்க கோலை நோக்கி போறீங்கன்னா கோலை நோக்கி மட்டுமே போயிட்டு இருக்குங்க. காலுக்கடியிலேயே நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க அங்கேயே தான் நிப்பீங்க, அடுத்த அடி எடுத்து வைக்க மாட்டீங்க. சோ போதுமான அளவுக்கு
முதல்ல கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா இங்க நிறைய பேர்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையா நான் எதை பாக்குறேன்னா, தனக்கு கோலே இல்லாம இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் கிட்ட வந்து நான் பேசுறப்ப அவன் வந்து சொன்னான், எனக்கு கோல்லாம் ஒண்ணும் இல்லடா, நான் வாழ்க்கை போற போக்குல போவேன், அது என்ன எங்கன்னா கொண்டு போவோம்டா, இதுக்கு எதுக்குடா பெருசா அழட்டிக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இப்போ நம்ம ஒரு ஆட்டோல ஏறி உட்காந்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோக்காரன் கேக்குறான், தம்பி எங்க போனோம் அப்படின்னா, பெட்ரோல் இருக்கிற வரைக்கும் எங்கன்னா போங்கண்ணா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க போனோம், அங்க இறக்கி விடுங்க, என்ன தாம்பரத்துல இறக்கி விட்டுருங்க, என்ன வந்து கூடுவாஞ்சேரியில இறக்கி விட்டுருங்க, என்ன செங்கல்பட்டுல இறக்கி விட்டுருங்க, இப்படித்தானே சொல்லுவோம். ஏறி உக்காந்துட்டு அதுவா அது போறதுக்கு 4 நாள் ஆகுமே அப்படி சொன்னா டிரைவர் மிரண்டுற மாட்டான். சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எங்க போகணும்னு தெரிஞ்சாதான் உங்க வாழ்க்கை அங்க கூட்டு போகும். நீங்க சொல்றீங்கல்ல, வாழ்க்கை என்ன எங்கேயாவது கூட்டு போகும், அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? வாழ்க்கை கூட்டி போறதுக்கும் நீங்க எங்க போகணும்னு வாழ்க்கைக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். வாழ்க்கைக்கு எப்ப தெரியும்? நீங்க ஒரு முடிவு எடுத்தாதான், ஓகே அவனுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு போல இருக்கு, அது சம்பந்தப்பட்ட ஆளுங்களை அவங்க வாழ்க்கைக்குள்ள ஈர்க்கணும், அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவனை தெரிஞ்சுக்க வைக்கணும்னு சொல்லிட்டு வாழ்க்கையே முயற்சி பண்ணும். உங்களுக்கே ஒரு கோல் இல்லாட்டி வாழ்க்கை கண்ட மேனிக்கு கூட்டு போகணும். ட்ரையல் அண்ட் எரர் தான். தப்பு பண்ணி கத்துக்கணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஏகப்பட்ட தப்பு பண்ணி பல விஷயங்களை கத்துப்பீங்க. அதுல எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு பிரயோஜனப்படும்னே தெரியாது. அந்த அளவுக்கு மிஸ்டேக்ஸ் நடக்கும். அந்த மிஸ்டேக்ஸ்ல இருந்து சொல்யூஷன் கிடைக்கும். அந்த சொல்யூஷன் எல்லாத்தையும் நீங்க ஃபில்டர் பண்ணி இது தாண்டா என் கோல் நீங்க முடிவெடுக்கிறப்ப உங்க வயசு ஒரு 70-75 இருக்கும். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல ஃபிக்ஸ் யுவர் கோல். ஸோ இந்த ஜஸ்ட் லைக் தட்னு பேசவே பேசாதீங்க. வாழ்க்கை கூட்டு போகும், அடுத்த நாள் பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படிலாம் இல்லை. இது ஆக போறேன், இது எனக்கு வேணும், இதுதான் என்னோட எண்டு பாயிண்ட் அப்படின்ற மாதிரி போங்க. அப்ப அந்த எண்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. அந்த எண்டு பாயிண்ட் நீங்க ரீச் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்த எல்லை தெரியும். அடுத்த எல்லையை நோக்கி பயணிக்க ஆரம்பிங்க. முதல்ல பயணத்தை தொடங்குங்க. இங்கே நின்றுட்டு வாழ்க்கை போற போக்க கூட்டு போகும், இது இப்படிக்கா போவோம், அது அப்படிக்கா போவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படிலாம் ஒண்ணு நடக்கவே நடக்காது. ஸோ ஃபிக்ஸ் ஒன் டார்கெட். அந்த டார்கெட்டை நோக்கி நகர்ந்துகிட்டே இருங்க. ஸோ நீங்க எப்போ ஒரு விஷயத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சுக்கிட்டீங்களோ அது சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் உங்களை சுத்தி நடக்க ஆரம்பிக்கும். அந்த விஷயம் ரொம்ப ஈஸியா நிகழ்ந்துரும். அந்த விஷயம் நிகழ்ந்துருச்சு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கான அடுத்த நிகழ்வு ஆரம்பிக்க தொடங்கும், அடுத்த டார்கெட்டும் பிறக்கும். ஸோ வாழ்க்கை இப்படிதான் போயிட்டே இருக்கும். ஸோ உங்களோட பாதையில எதையாவது இடையூறு இருக்குன்னா போக வேண்டிய இடம், அதை ரீச் பண்றன்ற கவனம் மட்டும் வச்சுக்கோங்க. உங்க காலை பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க, முன்னோக்கி போயிட்டே இருங்க. கண்டிப்பா நீங்க அட்டைன் பண்ணிடுவீங்க. ஐ ஹோப் இன்னைக்கான இந்த பதிவு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன், நம்புறேன். இன்னொரு நாள் இன்னொரு ஒரு நல்ல கதையோடும் கருத்தோடும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி. இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு வில் பவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சமகால கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் வந்துருச்சு. பட் ஸ்டில் இந்த வீடியோ 7 நிமிஷம் தாண்டி போயிட்டு இருக்கு. 7 நிமிஷமும் ஒரு வீடியோவை கான்ஸ்டண்ட்டாக உங்களால் பார்க்க முடியுதுன்னா உங்களுக்கு சூப்பர் ஃபோக்கஸ் பவர் இருக்கு. இந்த ஃபோக்கஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களோட கோலை அச்சீவ் பண்ண முடியும். உங்களை மோட்டிவேட் பண்ணுற என்ன நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா மனசுமே ஒரு சின்ன பாராட்டுக்கு தானே எங்கி கிடக்கு. ஸோ என்னை பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா வெளியே மோல் அடிக்கிறதுல போகி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பாராட்டணும்னு தோணுச்சுன்னா உங்களோட பாராட்டை அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. அதை படித்து நான் உண்மையிலேயே சந்தோஷப்பட்டுப்பேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு கதையோடும் கருத்தோடும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி.